வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஆப்பிள் கட் சுடிதார் டாப்ஸ் வந்து பைப்பிங் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஆப்பிள் கட் டாப்ஸ் அப்படின்னா வந்து கீழே உங்களுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாவும் இருக்கும், அதோட ஓரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவா இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல எப்படி பைப்பிங் வச்சு தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து சுடிதார் டாப்ஸ் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்றது, அதுக்கு டிராஃப்ட் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ எல்லாமே இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப சுடிதார் கட் பண்றதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டாப் தான் வந்து நான் வந்து கட் பண்ணி தைக்க போறேன். ஆப்பிள் கட் சுடிதார் அப்படின்னா வந்து உங்களுக்கு உயரம் கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சுடிதாரோட உயரம் வந்து 25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு 24 இன்ச் அந்த அளவுக்கு வரும். நீங்க நார்மல் சுடிதார்லயும் வந்து ஆப்பிள் கட் மெத்தட்ல தைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உயரத்துல சுடிதார் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், சைட்ல மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைட்ல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட் கட் எப்படி கட் பண்றதுன்றதும் நான் வந்து டிராஃப்ட் பேட்டர்ன் வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நமக்கு ஹிப் ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு கீழே நமக்கு மடிச்சு தைக்கிற இடத்துலயும் அதே அளவு அகலத்துக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் கட் சுடிதார் மாதிரி வரும். இப்ப இதுல வந்து ஹிப் லைன்லயும் கீழே மடிச்சு தைக்கிற அந்த இடத்துலயும் ஒரே அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். சைட்ல வந்து மடிச்சு தைக்கிறதுக்கும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் 1 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதுல நம்ம டபுள் லைன் மார்க் பண்ணிருக்கிறதுனால நான் 2 தடவை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வளைவா வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப இந்த சுடிதார் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டிருக்க அந்த வளைவு கோடுல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடிதார் வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த சைடுல வந்து நமக்கு 1 இன்ச் அளவுக்கு துணி இருக்கு. இதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. நமக்கு தையலுக்கு எவ்வளவு தேவையோ அது போக மீத துணி வந்து அப்படியே தான் இருக்கும். இது ஒரு அளவுக்காக தான் இந்த சைடு வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் வேண்டாம், எனக்கு வந்து நம்ம நார்மல் சுடிதார்லயே வந்து ஆப்பிள் கட் சுடிதார் தைக்கணும் அப்படின்னா சைடுல வந்து எப்பயும் போல மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம கட் பண்ண மாதிரியே கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வளைவா கட் பண்ணிக்கோங்க. ஆனா ஆப்பிள் கட் சுடிதார் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட் பீஸ்ல கட் பண்ணாதான் பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இந்த சுடிதார்ல வந்து கீழே இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்திருந்தாங்க, அதையே வச்சுதான் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போறோம். இப்ப இந்த கிளாத் வச்சு பைப்பிங் ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் தான் பண்ண போறோம். பேக் சைடுக்கு வந்து இதே ப்ளூ கலர் கிளாத் வச்சே வந்து பைப்பிங் பண்ண போறோம். இப்ப சுடிதார் வந்து ஸ்லீவ், சைட் போர்ஷன் எல்லாமே வந்து பாடி பார்ட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுடிதாரோட லாஸ்ட்ல வந்து நம்ம கீழே மடிச்சு தைப்போம்ல ஹிப் லைன்ல, அந்த இடம் வரைக்கும் நான் வந்து தச்சு வச்சிருக்கேன். பைப்பிங் பண்றதுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து நான் வந்து அந்த துணியில இருந்து பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுதான் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போறோம். பைப்பிங் நூலோட அளவு வந்து ஹிப் லைன்ல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கிளாத்துக்கு உள்ள வச்சுட்டு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல நம்ம வந்து தையல் போட போறோம். இந்த வீடியோல வந்து நான் ஸ்டிச் மேஜிக் மிஷின் வச்சுதான் வந்து தச்சு காமிக்க போறேன். மேஜிக்ல ஜிப்பர் ஃபுட்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம பைப்பிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்க நார்மல் பெடல் மிஷின்ல தைக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி ஒன் சைட் ஃபுட் இருக்கும். இதை வச்சும் நீங்க வந்து தச்சு விட்டுக்கலாம். 2 மிஷின்ல எதுலனாலும் நம்ம வந்து இந்த மாடல் வந்து தச்சு விடலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஃபுட்ல இருந்து இந்த ஜிப்பர் ஃபுட்டுக்கு வந்து மாத்திக்கிறேன். இப்ப நம்ம நடுவுல பைப்பிங் த்ரெட்டை வச்சுட்டு அந்த கிளாத் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த த்ரெட்டையும் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு விட போறோம்.
இந்த சைடு வந்து நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு தச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு நீளத்துக்கு அந்த கிளாத்குள்ள வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த சைடுல வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் இந்த பைப்பிங் கிளாத்தை. துணியோட ராங் சைடு எது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ துணியோட நல்ல பக்கம் தான் நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ண போறோம். நம்ம ஹிப் லைன் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம் தையல் போட்டு. அந்த இடத்துல நமக்கு அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். நம்ம வந்து ஹிப் லைன் ஜாயின் பண்ணிருக்க இடத்துல இருந்து மேல் பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு விட போறோம். ஜாயின்ல இருந்து மேல் பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். மேல ஆரம்பிக்கும் போது நம்ம 1 இன்ச் அளவு அகலத்துல ஆரம்பிப்போம். கீழே வந்து மடிச்சு தைக்கும் போது நமக்கு அந்த துணி ப்ளூ கலர் துணி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடிச்சு தைச்சாலே போதும். அந்த அளவுக்கே நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு பைப்பிங் அளவுக்கு போதும். இது மாதிரி அந்த ஹிப் லைனோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல்லா வந்து நம்ம அந்த பைப்பிங் கிளாத்தை வச்சு தச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து இதே மாதிரி அந்த ஹிப் லைன்ல இந்த ஜாயிண்ட்ல இருந்து மேல் பக்கம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சு தச்சு விட்டுக்கலாம். வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கிளாத் வச்சு தையல் போட்டு விட்டுருக்கோம். இப்ப இத வந்து இந்த மாதிரி பைப்பிங் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைப்பிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல அந்த துணியை வந்து மடிச்சு தைச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் கிளாத்தோட சேர்த்து மெயின் கிளாத்தோட சேர்த்து மடிச்சு தைச்சுக்கோங்க. ஃபுல்லா வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு தச்சிருக்கோம்ல அந்த துணியை ஃபுல்லா வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சுக்கலாம். நம்ம 1/2 இன்ச் அளவு அகலத்துக்கு வந்து பைப்பிங் கிளாத் எடுத்ததுனால இது வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து உள்பக்கம் திருப்பி நம்ம வந்து தையல் போடலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேக் சைட்ல நம்ம வந்து ப்ளூ கலர் கிளாத் வச்சு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த கலர் கிளாத்ல பைப்பிங் பண்ண மாதிரி பேக் சைடு வந்து ப்ளூ கலர் கிளாத் வச்சு த்ரெட் பைப்பிங் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்.
இப்போ இத வந்து நம்ம வந்து உள்பக்கம் மடிச்சு ஒரு தையல் போட போறோம். அப்பதான் நமக்கு இந்த பைப்பிங் கிளாத் வந்து வெளிப்பக்கம் திரும்பாம இருக்கும். சுடிதாரோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கலாம். சுடிதாரை வந்து ரைட் சைடு வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இதுல வந்து பைப்பிங் அளவுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வெளியில வராம இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட் அளவுக்கு கேப்ல நம்ம ஒரு தையல் வந்து போட்டு விடணும். நம்ம பைப்பிங்ல வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த சைடுல ஜாயின் பண்ற இடத்துல வந்து நம்ம பாக்ஸ் ஸ்லிட் எப்படி தைப்போமோ அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி மெத்தட்ல வச்சு தச்சு விடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹிப் லைன் ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழ்ப்பக்கம் இறக்கி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். தையலோட அளவு வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு வச்சு ஒரு தையல் போட்டு விடலாம். நம்ம அடியில இருக்க பைப்பிங் கிளாத் வந்து வெளியில திரும்பாம இருக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு விடுறோம். மாதிரி ஹிப் லைனோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல ஊசி வந்து கரெக்டா அந்த கார்னர் நிப்பாட்டிட்டு நம்ம பாக்ஸ் ஸ்லிட்ல எப்படி தப்போமோ அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி ஷேப்ல வந்து வச்சு தச்சு விட்டுக்கலாம். கரெக்டா அந்த ஜாயிண்ட்லயும் பைப்பிங் வெளியில தெரியுற மாதிரி நம்ம வந்து வச்சு தச்சு விடணும். இப்ப இந்த சைடு ஜாயிண்ட்லயும் அதே மாதிரி தச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லா வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. பைப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த Dress வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் வந்து ஒரு ஷார்ட்டான டாப்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் வந்து தச்சு முடிச்சிருக்கேன். நீங்க நார்மல் சுடிதாருக்கும் இதே மெத்தட்ல வந்து ஆப்பிள் கட் வந்து தச்சு விடலாம். இது வந்து அந்த சுடிதாரோட பேக் சைடு. நம்ம பேக் சைடு வந்து அதே சேம் கலர் கிளாத்ல வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த Dress வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பாக்குறீங்க. இந்த சுடிதார்ல உள்ள இந்த காலர் நெக் டிசைன் எப்படி தைக்கணும்ன்ற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல ஐ கார்ட்ல கொடுத்திருக்கேன். வீடியோவோட லாஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.